நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு சென்ற வாரம் காய்கறி மருத்துவம், அதன் மகத்துவத்தை பற்றி சிறப்பாக விளக்கம் அளித்து, அதனுடைய கருத்துக்களையும் சிறப்பாக நமக்கு வடிவமைத்து கொடுத்தார்கள். அந்த வகையிலே ஒவ்வொரு வாரமும் நமக்கு அந்த காய்கறியின் பயன்கள் என்ன? அதனுடைய பயன்பாடுகள் என்ன? எந்த அளவுக்கு நமக்கு உடலில் ஆரோக்கியத்தை காய்கறிகள் கொடுக்கின்றது என்பதை பற்றி சிறப்பான விளக்கம் அளித்த அலிமேல் மங்கை அம்மையார் அவர்கள் இன்றும் நமக்கு அந்த காய்கறியின் மகத்துவம் மற்றும் மருத்துவம் பற்றி சிறப்பான விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள். இன்றைய நிலையில் நமக்கு காய்கறியின் மருத்துவம் பற்றி சிறப்பான விளக்கம் அளிக்க அலிமேல் மங்கை அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மீண்டும் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அருமையான காலை பொழுதில் நம்ம பயன்கள், அருமையான விஷயங்களை ஒவ்வொரு நாளும் கத்துக்கிறதுல நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா இந்த 48 நாள் மணலா பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உடலை புத்துயிர் தரக்கூடிய செயலை செஞ்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசான்களும் சிறப்பு பங்களித்து உங்களை சிறப்பாக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை முழுமையா பயன்பெற்று உங்களை சார்ந்தவர்களையும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம போன வாரோட தொடர்ச்சியை பார்ப்போம். போன வாரம் காய்கறிகளை பத்தி சிறப்புகள் பார்த்தோம். அதனுடைய பயன் என்ன, அதை எப்படி வாங்கணும், அதை எப்படி சுத்திகரிப்பு பண்ணணும், அதுல வெண்பூசணி எந்த மாதிரி வேலை பார்த்துச்சு, கத்திரிக்காய் எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி இந்த வாரம் ஒரு 2 காய்கறிகளை பத்தி பார்ப்போம். கேக்குதுங்களா நான் பேசுறது? சரிங்கய்யா, எனக்கு தெரியல, இங்க வீடியோ எதுவும் தெரியல, அதான் கேக்குறேன். கேக்குதுங்கம்மா? சரிங்கய்யா, நன்றி. இப்ப இந்த வாரம் என்ன ஒரு காய்கறி, அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு எல்லாருமே வலி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கோம். அது எந்த வலியா இருக்கலாம். இன்னைக்கு அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால் வலி அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு அதிகமா சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? அது கால் வலியா இருக்கலாம், கை வலியா இருக்கலாம், உடல்கள்ல வலி அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்க வேணாலும் இருக்கும். இந்த வலிக்கெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த வலி தெரியாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, மாத்திரைகளை உட்கொள்றோம். மாத்திரை போட்டுட்டா நம்மளுக்கு வலி கேட்கும் அப்படின்ட்டு. இதுல நிறைய பேர் இன்னைக்கு அப்படின்னா, அந்த பெயின் கில்லர் போட்டாதான் நம்மளுக்கு வலி தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இருக்கு. இந்த பெயின் கில்லர்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நாளடைவுல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, உடல் உறுப்புகள்ல பாதிப்புகள் ஏற்பட்டுரும். அப்ப அந்த பாதிப்புகளால உடல் உறுப்பு அழிய ஆரம்பிச்சிரும். இன்னும் சிலருக்கு கால் கை முடக்கங்கள், ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க எடுத்த மாத்திரைகளை பொறுத்து, அவங்களுடைய உடல் தன்மையை பொறுத்து தொந்தரவுகள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப இதுக்கு இயற்கையா ஒரு தீர்வு வேணும்ல, ஒரு வலி நிவாரணி வேணும்ல. அப்படி இயற்கையான ஒரு வலி நிவாரணி, அதாவது இது ஒரு பெயின் கில்லர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த காய் அப்படி ஒரு அற்புதமான காய் தான் கொத்தவரங்காய். கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஏரியால சீனி அவரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவரைக்காய் மாதிரியே அவரைக்காய் வகையை சேர்ந்தது மாதிரி இருக்கிறது மாதிரி, இது சீனி அவரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காய் சின்னதா நீண்டு கூர்மையா மேல் நோக்கி ஆகாய பண்போட நிறைஞ்சு இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 2 முக்கியமான சத்துக்கள் நம்மளுக்கு அடங்கி இருக்கும். இன்னைக்கு புரதச்சத்து அதிகமா வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
ஆ நெறைய வந்து நட்ஸ் ஐட்டங்கள வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா புரதச்சத்து வேண்டியது இருக்கு அப்டின்ட்டு. அந்த நட்ஸ் ஐட்டம் அப்டிலாம் எடுத்தோம் அப்டின்னா, அதுக்கெல்லாம் நல்ல உடல் உழைப்பு குடுக்கல அப்டின்னு சொன்னா, அது வந்து உடல்ல வந்து நோயா தான் மாறக்கூடிய ஒரு விஷயத்த செய்யும். அதெல்லாம் யாருக்காக ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்டின்னா, ஒரு ஜிம்முக்கு போறவங்க, ஒர்க் அவுட் பண்றவங்களுக்காக வந்து அது 2 எடுத்துக்கிற சொன்னாங்க. இன்னைக்கு யாருனாலும் வந்து அத என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, அத எடுத்தா நல்லது. உடம்புல வந்து நல்ல புரோட்டீன் கிடைக்கும். அப்டின்னு சொல்லிட்டு, நெறைய அத எடுத்துட்டு, அதுக்கப்புறம் உணவையும் எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலா ஒவ்வொன்னும் 2, 2 எடுத்தீங்க அப்டின்னா, அதுதான் அன்னைக்கு உணவே. ஒரு நேர உணவே அதுதான். அத தவிர்த்துட்டு காலையில அத கொஞ்சம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் 1 டம்ளர பால குடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, உணவையும் எடுத்துக்கிறாங்க. இவ்வளவும் எடுத்துட்டு, நீங்க உடல் உழைப்பு இல்லாம சும்மா இருந்தீங்க அப்டின்னா, அது கண்டிப்பா உங்களுடைய சிறுநீரகத்தையோ, இரைப்பையோ பாதிக்கப்படக்கூடிய ஒரு வேலையத்தான் செஞ்சுகிட்டே இருக்கும். ங்களா? அப்ப அதுக்கு தீர்வா என்ன அப்டின்னா, ஒரு நல்ல புரதம் வேணும். அந்த புரதம் வந்து நம்மளுக்கு உடம்புல ஈஸியா ஜீரணமாகறது மாரி இருக்கணும். அப்படி ஒண்ணு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கொத்தவரங்கா தான். அது மட்டும் கிடையாது. அந்த கொத்தவரங்கால புரதத்தோட நார் சத்தும் சேர்ந்து இருக்கும். அத உரிச்சீங்கன்னா தெரியும். நல்லா நார் நாரா வரும். நீங்க மிக்ஸியில அடிச்சு ஜூஸ் எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, அப்படியே நுரைச்சி அந்த காயோட சக்க பூரா நார் நாரா இருக்குங்களா? இந்த புரதம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடல் வளர்ச்சிக்கு தேவையான செல்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் கொடுக்கும். அதே மாரி நார்ச்சத்து என்ன பண்ணும் அப்படின்னா, அத நல்லா ஜீரணம் பண்றதுக்கும், மலக்கழிவுகள வெளியேத்துறதுக்கும் தேவையான ஒரு விஷயங்கள செய்யும். இப்ப இந்த 2மே வந்து செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உடம்புல வந்து இது வந்து தேவையில்லாம எங்கேயுமே நிக்காது. ஜீரணமாகாம இருக்காது. அப்ப உடலுக்கு ஒரு நல்ல புரத சத்தையும் தரும். நல்ல ஒரு நார் சத்தையும் கொடுக்கும். 2ம் தரம்போது உடல்ல வந்து இது தேக்கம் வந்து எங்கேயுமே அடையாது. நல்லா ஜீரணமாகி மலக்கழிவும் வெளியேறும். கழிவுகள் வெளியேற்றமும் இருக்கும். அடுத்ததா உடல் செல்களுடைய புத்துயிர் பெற்றும் இருக்கும். அடுத்ததா என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொன்னோம் ஏற்கனவே வலி நிவாரணத்துக்கான ஒரு காய் அப்படின்னு சொல்லி சொன்னோம். உடல்களில் உள்ள வலிகளை நீக்கக்கூடிய காயும் இந்த காய் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு எப்படிலாம் நம்ம ஒரு சில முறைகள்ல வந்து எடுத்துக்கிறலாம். எந்த மாரி முறைகள்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கொத்தவரங்காய வந்து பெண்களுக்கான ஒரு விஷயத்துக்கு சொல்றேன். மாதவிடாய் அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெறைய பேருக்கு வந்து வலி ஜாஸ்தியா இருக்கும். அல்சர் மாதவிடாய் அப்ப வயிறு வலியா இருக்கலாம், இல்ல குறுக்கு வலியா இருக்கலாம், இல்ல ஒரு சிலருக்கு தொடை வலி, கால் வலிகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கும். அந்த சமயம் வந்து ஒரு 10 கொத்தவரங்காயும், ஒரு 1/2 எலுமிச்சம்பழம். சின்ன பழம்னா 1 பழம் முழுசா போடுங்க. இல்லாட்டினா பெரிய பழமா இருந்ததுன்னா ஒரு 1/2 எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்தையும் அப்படியே தோல், விதை, சதையோட போட்டுறணும். நல்லா மிக்ஸியில அடிச்சு, கொஞ்சம் அத வந்து ஜூஸ் எடுத்துட்டு, கொஞ்சம் வந்து தண்ணீர் கலந்து, இல்ல சிறிது வெந்நீர் கலந்து, அப்படியே எடுத்துக்கிட்டு, நல்லா சிப் பண்ணி 1 பை 1 சிப் பண்ணி உள்ள எடுத்தீங்க அப்படின்னா, அந்த வலி ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷத்திலேயே குறைய ஆரம்பிச்சுரும். கொத்தவரங்காவுக்கும், எலுமிச்சம்பழத்துக்கும் அவ்வளோ தன்மைகள் இருக்கு. இது மாதவிடாய் சம்மந்தப்பட்ட எந்த வலிகள் இருந்தாலும் வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நரம்பு சுருளுதல் அப்படிங்கிறது. இன்னைக்கு நெறைய பேருக்கு இருக்கு. நின்னுகிட்டே இருக்கிற வேலையா இருக்கு. உள்ள உட்கார்ந்துகிட்டே வேற வேலைகள் செய்றதில்ல. கால தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறது மாரி. யாரும் இன்னைக்கு கீழ உட்கார வாய்ப்பே கிடையாது. நெறைய பேருக்கு வேலைகள் காரணமாக. அப்ப சேர்ல கால் தொங்க போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இருக்கு. அப்ப அப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நரம்பு வந்து சுருண்டு சுருண்டு வெடச்சு ரத்த ஓட்டங்கள் வந்து மேல போகாம இருக்கும். இது மெயினா வந்து கெண்ட தசையில வந்து பின்னாடி கால்கள்ல கெண்ட தசையில அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாளாக மேல்படை பகுதிக்கும் போயிரும். இப்படி போகும்போது கால்ல திடீர்னு தூங்கும்போதே சுண்டி வலி பிடிக்கிறது மாரி இருக்கும். அடுத்தது நீங்க நடக்கும்போது வந்து எடுத்து வந்து ஆ நடக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து கால எடுத்து வைக்கிறதுக்கு சிரமப்படுறது மாரி இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கொத்தவரங்கா இருக்குல்ல, ஒரு 10 கொத்தவரங்கா எடுத்துக்கோங்க.
2 வெற்றிலை எடுத்துக்கோங்க. ஒரு 20 கருப்பு திராட்சை, உலர் திராட்சை. காஞ்ச இதுல வந்து விதையோட இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கருப்பு திராட்சை. அத வந்து கருப்பு திராட்சைய மட்டும் ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் தண்ணீல ஊற வச்சுடுங்க. கொத்தவரங்காவ வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு, 2 வெத்தலையும், காம்பையும் கிள்ளி போட்டு சுத்தப்படுத்திட்டு, இது 3ம் சேர்ந்து மிக்ஸில அடிங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அடிச்சுக்கோங்க. அடிச்சிட்டு, இத வந்து நீங்க காலையிலயும், மாலையிலயும் 2 நேரமும் அருந்தி வரலாம். இது வந்து ஒரு சிலருடைய உடல் வந்து ரொம்ப எனக்கு வந்து ஜில்னஸ் சேராது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா, அவங்க 2 வெத்தலைங்கிறத 4 வெத்தலையா போட்டுக்கலாம். அப்படியே பைய அருந்தி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இதனால வந்து இந்த மூளை அ கால் நரம்புகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், இருதயத்துக்கு போற ரத்த ஓட்டங்களும் பாதிக்கப்படும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, மூளைக்கு போற ரத்த ஓட்டங்களும் வந்து பாதிக்கப்பட்டுரும். அடிக்கடி தலைவலி வருது. அதிகமான டென்ஷன் இருக்கும். தலையில நெறைய சொல்லுவாங்க, உங்களுக்கு தலையில பிரஷர் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆஸ்துமேட்டிக் பிரஷர்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, எப்ப பார்த்தாலும் தலையில வேர்த்து வடிஞ்சு, வேர்த்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வெக்கையா புழுக்கமா இருந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயம் இருப்பாங்க. அப்ப அங்க ரத்த ஓட்டங்கள் சரியில்லாம, அவங்க வந்து சரியான தூக்கம் இல்லாம, புரண்டுகிட்டே இருக்கிற மாரி ஒரு விஷயங்கள் இருப்பாங்க. இதனால பல சிந்தனைகள் வந்து மாறி, குழப்பங்கள் ஜாஸ்தியா இருக்கிற மாரி இருக்கும். அப்படி உள்ளவங்களும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கொத்தவரங்காய வந்து கொத்தவரங்காய், வெற்றிலை, கருப்பு உலர் திராட்சை. இத 3யும் சேர்த்து வந்து ஜூஸா அடிச்சு அருந்திட்டு வரும்போது வந்து ஒரு நல்ல பயனளிக்கும். அடுத்ததா சாதாரணமா உடம்புல எப்ப பார்த்தாலும் கால் வலி இருந்துகிட்டே இருக்கு, இல்ல கைகள்ல வலி இருக்கு அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்லிட்டு இருப்போம். ஆ இல்ல இது வந்து முக்கியமா யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபிக்ஸ் வரும் பார்த்தீங்களா? அதாவது வலிப்பு நோயாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த வலிப்பு நோயாளிகள் கூட இந்த காய வந்து எடுத்துக்கிறலாம். இத வந்து எடுக்கிறது நான் சொல்றது இப்ப பச்சையா எடுக்கிறது தான். நீங்க எதுவுமே அடுப்புல பயன்படுத்தி வேக வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா, வாயுவா தான் மாறும். சீனி அவரைக்கான்னு சொல்லும்போது, இது கேஸ் ட்ரபிள், வாய்வு நான் வந்து இந்த காய சேர்த்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சமைக்கும்போது தான் அந்த பக்குவத்துல மாறிரும். நம்ம சொல்றது இப்ப பச்சையா சாப்பிடக்கூடிய விஷயத்த சொல்றோம். அப்ப பச்சையா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாயுவெல்லாம் நீக்கி விட்டுரும். வாயுவுகள் உள்ள தேங்கி இருக்கிறதுனால தான் வலிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இது 2யுமே மாற்றக்கூடியது இந்த காய்கறி தான். ஒரு நாளைக்கு எத்தன முறைலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதிக தொந்தரவு இருந்தது அப்படின்னா 2 முறை எடுத்துக்கலாம். காலையும், மாலையும் உணவுக்கு முன்னாடி. அப்படி இல்ல அப்படின்னா, 1 முறை எடுத்தா போதும். எனக்கு எந்த தொந்தரவும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா, வாரம் 1 முறையோ, 2 முறையோ நீங்க சாதாரணமா எடுத்துக்கிடலாம். உங்க நரம்புகளையும் அதையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் இந்த நரம்புகள் வலி, அ கால் சுண்டி இழுக்கிறது மாரி, ஒரு சிலருக்குலாம் படுக்கும்போது பார்த்தீங்கன்னா, கால் வந்து வெட்டி வெட்டி அப்படியே இழுக்கிறது மாரி இருக்கும்ல. துள்ளி துள்ளி விழுகிற குழந்தைங்க துள்ளி விழுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு விஷயம்லாம் நடக்கும். அப்படிலாம் உள்ளவங்களுக்கு வந்து இந்த சீனி அவரைக்காலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இந்த சீனி அவரைக்காவோட அ கொஞ்சம் சீனி அவரைக்காய் அடிச்சு ஜூஸ் எடுத்துடுங்க. அந்த ஜூஸ வடிகட்டிட்டு, 1 பிஞ்ச் மிளகு பொடி, 2 பிஞ்ச் சீரக பொடி, 1 பிஞ்ச் இந்துப்பு சேர்த்து இத வந்து தண்ணீர் கலந்து வெதுவெதுப்பான வெந்நீர் கலந்து எடுத்துக்கிடலாம். இல்ல சாதாரண தண்ணீர் கலந்து எடுத்துக்கலாம். எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, வலிகள நீக்கக்கூடிய ஒரு வேலைய செஞ்சுட்டுருக்கும். இது வந்து சுகர் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம், அல்சர் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம், எல்லாருமே எடுத்துக்கலாம். அல்சர்லாம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்லாருமே இந்த காய வந்து எடுத்துக்கலாம். நம்ம சொல்ற முறை வந்து இப்படி பச்சையா எடுக்கிறது. இப்ப எந்த தொந்தரவுக்கு எந்த மாரி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியாச்சு. ஓகே. இத தவிர்த்து குழந்தைங்களுக்குலாம் இந்த மாரி ஜூஸா எடுக்க மாட்டேங்கிறாங்க, விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்க அவங்களுக்கு ஒரு டேஸ்ட்டா குடுக்கணும்ல. அவங்களுடைய விஷயமா குடுக்கணும் பார்த்தீங்களா?
அப்ப இந்த சீனி அவரைக்காவ வந்து ஜூஸ் அடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஜூஸோட தேங்காய் பால் கலந்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் ஜூஸ் இருந்தது அப்படின்னா, 1/2 டம்ளர் தேங்காய் பாலு, அதுல கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி, கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை கலந்து குடுத்தீங்க அப்படின்னா, இதுதான் கொத்தவரங்காய் மில்க் ஷேக். அப்படியே நல்லா நொறச்சு செஞ்சு, ஒரு மில்க் ஷேக்கோட விஷயம் எப்படி இருக்குமோ, அதே மாரியே இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து அந்த சுவையூட்டி தேங்காவோட சேர்த்து தரும்போது, நல்லா வந்து அவங்களுக்கு வந்து சத்துக்களும் நல்லா கிடைக்கும். ஏன்னா தேங்காய் பால் அப்படிங்கிறது நம்ம வந்து இன்னொரு தாய்ப்பால் அப்படின்னு தான் சொல்லுவோம். தாய்ப்பாலுக்கு சமமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப நல்லா சத்துக்களா மாற்றப்படும். மாற்றப்பட்டு அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நரம்ப பலப்படுத்தக்கூடிய செயலை செய்யுது. அவங்கள சாப்பிடவும் வைக்கணும், சுவையா இருக்கிறது மாரி இருக்கும். அப்ப தேங்காவோட பலனையும் நான் கொத்தவரங்காயோட பலனையும் சேர்ந்து அனுபவிக்கிற முறைகள்ல இருக்கும். இதே இது சுகர் பேஷண்ட்டா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு தேங்காவோ, இனிப்போ சேர்க்க வேண்டாம். வெறும் கொத்தவரங்காய மட்டும் நீங்க வந்து மிளகு, சீரகம் சேர்த்து குடிச்சீங்க அப்படின்னா போதுமான ஒரு விஷயம். அதனால வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மாதவிடாய் உள்ளவங்களுக்கு வந்து கொத்தவரங்கா, எலுமிச்சம்பழத்த ஜூஸா எடுத்து குடிங்க அப்படின்ட்டு இருக்கோம். வெரிகோஸ் வெயினு, அ மூளையில ரத்த ஓட்டங்கள் பாதிப்பு இருக்கு. நரம்பு வடுவுல அடைப்பு இருந்து எங்கனாலும் பாதிப்பு இருக்கு. அது உடம்புல எந்த பகுதியா இருந்தாலும் சரிதான். அது ஒரு பகுதி வெரிகோஸ் வெயின். மேலைலாம் தலையிலயும் ரத்த ஓட்டங்கள் இல்லாம அடிக்கடி தலை வரும், ஒற்றை தலைவலி, டென்ஷன் ஆகுறது, இப்படிங்கிறதுக்கெல்லாம் என்ன சொல்லியிருந்தோம்னா, கொத்தவரங்கா, 2 வெத்தல, 20 கருப்பு திராட்சை சேர்த்து வந்து ஜூஸா எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரண உடல்கள்ல வலிகள் எங்க இருந்தாலும் கொத்தவரங்காவையும், மிளகும், சீரகம் சேர்த்து எடுக்கிறது மாரி பார்த்துக்கலாம். அப்புறம் கொத்தவரங்கா மில்க் ஷேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னோம். கொத்தவரங்கா ஜூஸும், தேங்காய் பாலும் சேர்த்து, அதுல கொஞ்சம் ஏலக்காய் பொடி, நாட்டு சர்க்கரையோ, கருப்பட்டியோ கலந்து எடுக்கும்போது வந்து சுவையொட்டி இருக்கும். இத வந்து சுகர் பேஷண்ட்க்கு மட்டும் இத தவிர்த்துக்கிடலாம். அவங்க வந்து நார்மலா எடுத்தா போதும். இந்த கொத்தவரங்காயோட சிறப்புல ஏன் இதுக்குடைய மாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆனி மாதம் தான் இதனுடைய சிறப்ப சொல்லுவோம் நம்ம. எதுக்கு ஆனி மாதம் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி காத்து வந்து ஆனி மாசமே அடிக்க ஆரம்பிச்சுரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல்ல காத்து காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உடல்ல வந்து வலிகள் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுரும். வாயு தேக்கம் ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கப்புறம் ஆடியில பார்த்தீங்கன்னா, ஆடி பாதி வரை காத்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, மழை பெய்ய ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்ப அதனுடைய அந்த சமயத்துல இது வந்து அந்த ஆனி மாதம் தான் சிறப்பான ஒரு காய் வேற. அப்ப வலிகள் கூடும். அந்த வலிகள் அப்ப வந்து இத எடுக்கும்போது வந்து அந்த தொந்தரவுகள்லாம் நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சுரும். அடுத்ததா பார்த்தீங்க அப்டின்னா, இன்னொரு சிறப்பான காய். அதே ஒரு விஷயமா ஒரு பார்க்கிறோம். அது சம்மந்தமாவே நம்ம பார்க்கிறோம். புடலங்காய் அப்டின்னு சொல்லுவோம். இந்த புடலங்காய் எங்க வேல பார்க்கும் அப்டின்னா, கொத்தவரங்காய் எப்படி நரம்பு மண்டலத்துல வேல பார்க்குதோ, இந்த புடலங்காய் வந்து வாயு மண்டலத்துல வேல பார்க்கும். அது என்னங்க வாயு மண்டலம்? இந்த வாயு மண்டலத்துல என்னலாம் நம்மளுக்கு வேலை நடக்கும்? இதனால என்ன தொந்தரவுகள் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உடலுல இந்த வாயுக்கள் தேங்கி இருந்தது அப்படின்னு சொன்னா, என்ன ஆகும் அப்படின்னா, வலின்னு ஒரு விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா? அடுத்ததா தூக்கங்கிற ஒரு விஷயமும் கெட்டு போயிடும். இன்னைக்கு வந்து நெறைய பேர் வந்து தூக்க மாத்திரை போட்டா தான் தூக்கம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. இன்னும் சிலர் சொல்றாங்க, "எங்களுக்கு தூக்க மாத்திரை போட்டும் என்னால தூங்க முடியாது. நான் தூங்குறதுக்கு 3 மணி ஆயிடும், 2 மணி ஆயிடும். இல்ல காலையில 4 மணிக்கு மேல தான் எனக்கு தூக்கமே வருது." அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. தூக்க மாத்திரை போட்டே அந்த மாரி தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னும் சிலருக்கு தூக்க மாத்திரை போட்டா எனக்கு ஒரு 10, 11 மணிக்கு தூங்கிருவேங்க. அப்புறம் காலையில ஒரு 3 மணிக்கு, 4 மணிக்கு முழிப்பு வந்துரும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்ப இங்க இந்த தூக்கம் இல்லாம இருக்கப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சிந்தனைகள் அப்படிங்கிறது வந்து நெறைய ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். இதனால வந்து
உடல் உறுப்புகள்லயோ, மனசுலயோ எல்லா பாதிப்புகளும் ஏற்பட தான் செய்யும். 1 நாள், 2 நாள் தூக்கம் இல்லன்னா எப்படி இருக்கும்? மொத்தத்துல தூக்கம் இல்லன்னா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அப்ப உடல்ல உள்ள உறுப்புகளுடைய செயல்பாடுகளும் வந்து என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா, பலவீனம் ஆயிட்டு தான் இருக்கும். இந்த தூக்கமின்மைக்கு ஒரு அருமையான மருந்து அப்படின்னு சொன்னா, ஒரு காய் அப்படின்னா, இது வந்து புடலங்காய் தான். இந்த புடலங்காய எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம சொல்றது இந்த புடலங்காய தோல், விதை, சதையோட சேர்த்து நீங்க எடுக்கணும். நல்ல பிஞ்சு காய்கள வந்து பிஞ்சு காயோ ஒரு முத்தல் இல்லாம ஒரு நல்ல காய்கள வந்து வாங்கிக்கோங்க. அத நல்லா மஞ்சள், உப்பு போட்டு சுத்தப்படுத்திக்கோங்க. சுத்தப்படுத்திட்டு பொடியா நறுக்கிட்டு, அத நீங்க ஜூஸா எடுத்தும் சாப்பிடலாம். இல்ல சாலட் மாரி. அதுல கொஞ்சம் மிளகு, சீரகம், தேங்காய் பூ இதெல்லாம் தூவி, அந்த காயாவும் எடுத்துக்கலாம். ஆனா தூக்கமின்மைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிகப்படியா தூக்கம் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து, அவங்களுக்கு வந்து சாயந்திரமே ஒரு 100 எம்எல் ஒரு 100 கிராம் காய் எடுத்து, அந்த காயில உள்ள சாறு எடுத்து, அதுல வந்து ஒண்ணுமே சேர்க்கவே கூடாது. கொஞ்சோண்டு தண்ணீர் மட்டும் சேர்த்து, அவங்க வந்து ரெகுலரா குடிச்சிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா தூக்கத்துக்கான வேலைகள் வந்து நடந்துரும். நம்மளுக்கு தூக்க மாத்திரையும் தேவைப்படாது. அப்படி வெறும் தண்ணியா என்னால எடுக்க முடியல, எனக்கு சிரமமா இருக்கு அப்படின்னு நெனைச்சாங்க அப்படின்னா, நம்ம சீனியரகால சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த ஜூஸோட கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சோண்டு சீரக பொடி, கொஞ்சோண்டு இந்துப்பு. ஏன் இந்துப்பு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பச்சை காய்கறிகளா, பச்சை உணவுகளா சாப்பிடும்போது, ஆ கடல் உப்பு தேவையில்ல. இந்துப்பு சேர்த்து பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னா, சுவையாவும் இருக்கும். இன்னொன்னு அது லைட்டா சிறிது பிஞ்சு அளவு தான் நம்ம பயன்படுத்துவோம். பயன்படுத்தும்போது, நம்மளுக்கு அந்த ஏற்கனவே நம்ம பச்சையா எடுக்கும்போதே கொஞ்சம் நெறைய உப்புக்கள் இருக்கும். அப்ப அந்த உப்புக்களோட இந்த உப்பு சேர்த்து எடுக்கும்போது, உடல்ல வந்து உப்புங்கிற ஒரு விஷயமும் ஏறாம நம்மளுக்கு பார்த்துக்கிறோம். அதனால அந்த இந்துப்புல வந்து அது ஒரு விஷயம் நடக்கும். பிங்க் சால்ட்டான்னு கேட்டிருக்கீங்க. ஆமா, பிங்க் சால்ட் தான். அது நெறைய இன்னைக்கு கடைகள்ல இந்துப்புன்னு சொல்லி கேட்கும்போது, அது வெள்ள கலரும் ஒரு சிலர் வச்சிருக்காங்க. சுத்திகரிப்பு பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஒரு சில இடத்துல வந்து ரோஸ் கலர் இருக்கு. அந்த ரோஸ் கலரே பயன்படுத்திக்கலாம். ராக் சால்ட், ஹிமாலயா சால்ட்ங்கிறது எல்லாம் ஒண்ணுதான். ஒரே விஷயம் தான். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புடலங்காய வந்து வேற என்ன தொந்தரவுக்கு எடுக்கலாம் அப்படின்னா, காய்ச்சல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த அது இதுக்கான மாசம் பார்த்தீங்கன்னா, ஆடி மாசம். இந்த ஆடி மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா, காத்து ஜாஸ்தி ஆகும்போது, நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காய்ச்சலும் வந்து வர ஆரம்பிக்கும். இந்த காய்ச்சலுக்கு வந்து ஒரு அருமையான மருந்து அப்படின்னா, இந்த புடலங்காய் ஜூஸ் தான். அது எந்த வகையான காய்ச்சலா இருந்தாலும் சரிதான். அந்த காய்ச்சல் வரும்போதே இன்னும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அம்மை மிந்திலாம் பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான வெப்பம் இருக்கும். அந்த ஆடி காத்தும் இதுவும் சேர்ந்து வரும்போது அம்மை பரவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதமும், பங்குனி மாதமும் தான் அதிகமா அம்மை பரவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்ப இந்த மாதம் அந்த காத்தையும் உடம்புல வந்து ஆட்டோமேட்டிக்கா உப்பு கூடி செஞ்சு இருக்கும். அத குறைக்கிறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் வந்து கூழ் ஊத்துவாங்க. கூழ் எடுக்கணும். வாரம் 1 முறை, 2 முறையாவது எடுக்கணும் அப்படின்ட்டு. அத வச்சு தான் இன்னைக்கு நம்மளுக்கு வார வாரம் வந்து அம்மன் கோயில்கள்ல வந்து கூழ் ஊத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க. அந்த கூழ்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா, உப்பு இல்லாம இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உடல்ல உள்ள அந்த உப்புக்கள்லாம் குறைஞ்சிச்சு அப்படின்னா, வலிகள் குறைஞ்சு, அந்த தொற்றுகள் வராமயும் நம்மள பாதுகாக்கக்கூடிய வேலைய செஞ்சுக்கிறோம். இது ஒரு முறையா, இது ஒரு பழக்கமாவே கொண்டு வந்து, இன்னைக்கு அது ஒரு விழாவா கொண்டு வந்து நம்மளுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம இப்ப இந்த புடலங்காயில வேற என்ன முறையிலலாம் எடுக்க போறோம் அப்படின்னா, இந்த புடலங்காவ சின்னதா கட்லெட் மாரியும் வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு, அ ஒரு இனிப்பு கட்லெட் அப்படின்னு சொன்னா, அதுல கொஞ்சோண்டு பொரிக்கடலை, நாட்டு சர்க்கரை, தேங்காய், அந்த கலவைய கலந்து நடுவுல வச்சுட்டு, அத ஒரு சின்னதா குழந்தைங்களுக்கு சாப்பிட குடுக்கலாம். உரப்பா வேணும்னா, அதே பொரிகடையில கொஞ்சம் மிளகு, சீரகம், உப்புலாம் சேர்த்து வச்சு, அதே மாரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம காய்ச்சலுக்கு சொன்னோம். இந்த காய்ச்சல் வந்து எந்தவித காய்ச்சலா இருந்தாலும் சரிதான்.
அவங்களுக்கு வந்து சின்ன குழந்தையா இருந்தது அப்படின்னா 10 எம்எல் ஒரு 2 சங்கு அளவு மட்டும் கொடுங்க. அதாவது ஒரு 1½ வயசு வரை இருக்கிற குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் 5 வயசு, 6 வயசு அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 15 எம்எல் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வயத பொறுத்து பெரியவங்கள் வரைய பார்த்தீங்கன்னா 30 எம்எல். அதுக்கு மேல தேவையில்ல. எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த சாற மட்டும் எடுத்து, அதிகப்படியா இருக்கு, உள்ள தொடர்ந்து விட்டு விட்டு வருது, 2 நாள் இருக்கு, 3 நாள் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஒரு 3 நேரம் கூட தரலாம். 3 நாளைக்கு 3 நேரமும் குடுக்கலாம். அந்த சாற கலந்து குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, காய்ச்சல் எப்பேர்ப்பட்ட அது உங்களுக்கு என்ன பேர் வச்சிருந்தாலும் சரிதான் ரிசல்ட்ல. அந்த காய்ச்சலுடைய தன்மை வந்து அப்படியே மாறிரும். இது காய்ச்சலுக்கு வந்து ஒரு அற்புதமான காய் அப்படின்னே சொல்லலாம். இந்த புடலங்காய். அப்ப அந்த புடலங்காய நம்ம சாலட் சொல்லியிருந்தோம். பச்சையாவும் வெறும் காயா கூட நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஒண்ணு துருவிட்டு, அதுல மிளகு, சீரகம் போட்டு, கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு, நீங்க லைட்டா வந்து ஒரு லெமன் சாறு விட்டு கூட சுவையூட்டி, அத சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பிட முடியும். ஆனா என்ன, அதுல சமைச்சு வந்து ஒரு 1/4 கிலோ எடுக்கிறோம். இதுல வந்து ஒரு 50 கிராம், 100 கிராம் தான் எடுக்க முடியும். அதுவே போதுமானது. இதுல நம்மளுக்கு 100% கிடைக்குதுல்ல. அப்படிங்கும்போது ஒரு 50 கிராம் காய் எடுத்தாலே போதுமான ஒரு விஷயம். இப்ப புடலங்காய சமைச்சு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா, தாராளமா சமைச்சு சாப்பிடலாம். இந்த புடலங்காய வந்து நம்ம ஒண்ணு வேக வச்சு, அத வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி, அதாவது வந்து வறுத்து, இன்னைக்கு வந்து நெறைய சிப்ஸ் மாரி, ஒவ்வொரு விஷயமா நெறைய மாத்தி போடுறாங்க. அந்த முறைக்கு பதிலா நம்ம வேக வச்சு, அவிச்சு சாப்பிடுறதுன்னு சொல்றோம்ல. அது ஒண்ணு ஒரு இட்லி கொப்பரையில கொஞ்சம் காய கட் பண்ணி வேக வச்சு, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டினா நீங்க கொஞ்சம் தண்ணி விட்டு, அத ஒரு கூட்டு மாரியோ, கடஞ்சு வச்சோ, இது மாரி எடுத்துக்கிரலாம். இப்படியும் சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும், நம்மளுக்கு வந்து உடல்ல வந்து பலன் கிடைக்கும். ஆனா, ஒரு தொந்தரவா இருக்கு, நோயா இருக்கு அப்படின்னு சொன்னா, 100% அத சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புடலங்காய நம்ம சொன்ன இந்த பச்சையான முறையில தான் எடுக்கணும். எனக்கு வந்து சேரவே இல்லையே, வரலையே அப்படின்னு சொல்லி பண்றவங்களுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கிரலாம். இல்ல வேக வச்சு சூப்பா குடுக்கலாம். அந்த காய இப்போ ஒரு 1/4 கிலோ காய சாப்பிடுன்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த காய வந்து நறுக்கி போட்டு நல்லா வேக வச்சு, புழிஞ்சு எடுத்து அந்த சாற மட்டும் நம்ம கொஞ்சம் மிளகு, சீரகம், பூண்டு, மஞ்சள்லாம் போட்டு குடுத்தோம் அப்படின்னா, அதனுடைய தன்மை முழுசாவும் இருக்கும். அவங்களுக்கு ஈஸியா ஜீரணம் ஆகுறது மாரியும் இருக்கும். அதனால வந்து இந்த முறையிலயும் வந்து குடுத்துக்கிரலாம். ஆ இத வந்து உடல் எடைய குறைக்கணும், செய்யணும் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து, மதிய உணவுல வந்து ஒரு நேரம் இந்த உணவ காயா மட்டுமே சாப்பிட்டுக்கிறணும். சமைச்சு சாப்பிடுங்க. பச்சையா சாப்பிட வேண்டாம். வேக வச்சு இதுல வந்து நீங்க என்ன சுவை கூட்டுவீங்களோ, அதுக்காக அதான் சொல்லிட்டேன். திரும்பவும் வந்து வதக்கி சாப்பிடுற முறைகள்லாம் வேண்டாம். ஃப்ரை பண்றது விஷயங்கள்லாம் வேண்டாம். வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு, அதுவே ஒரு நேரம் உணவா கூட நீங்க எடுத்துக்கலாம். உடல் எடைத்தன்மை குறையறதுக்கும் வந்து பயன்படும். இல்ல ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க, அதிகப்படியான கொழுப்புக்கள் இருக்கு. அந்த கொழுப்பு கரைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கும், இந்த வந்து உணவா எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நேர உணவா அவங்க எடுத்துக்கலாம். அதுவும் மதிய வேள உணவா எடுக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் இருக்கும். காலை, மாலையில எப்படி அந்த நார்மல் உணவு எடுப்பீங்களோ எடுத்துக்கிறலாம். இப்ப இன்னைக்கு வந்து சிறப்புல வந்து கொத்தவரங்காய் பத்தியும் பேசினோம். புடலங்காய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். கொத்தவரங்காய் வந்து அதோடைய மாதம் ஆனி மாதம் சொல்லியிருக்கோம். நரம்பு மண்டலங்கள பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். புடலங்காய் வந்து ஆடி மாதம் சொல்லியிருக்கோம். அது வந்து வாயு மண்டலத்துல உள்ள பிரச்சனைகள வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். அப்ப ஏற்கனவே இரைப்பையில சரி பண்றதுக்கு வெண்பூசணியும், சிறுநீரக மண்டலத்த சரி பண்ணதற்கு கத்திரிக்காயையும் பார்த்தோம். இப்ப 4 காய்கறி முறைகள் பார்த்திருக்கோம். இத வந்து நீங்க வந்து நல்லா பயன்படுத்திட்டு எங்களுக்கு அந்த பலன வந்து சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் நெறைய கொஞ்சம் பேரு ஃபோன் பண்ணியும் கேட்டீங்க. ஆனா பயன்படுத்திட்டு அதனுடைய ரிசல்ட்ட வந்து நீங்க குரூப்லயே போட்டு விடுங்க. எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம். இதுல வந்து அல்சர் இருக்கவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கவங்கலாம் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்காங்க. தாராளமா சாப்பிட்டுக்கலாம். அதுக்கெல்லாம் ஒண்ணுமே செய்யாது. நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க. ஐயா இன்றைய வகுப்ப இன்றைக்கு முடிச்சுக்கலாமா? இன்னொன்னு கூட சொல்லியிருந்தாங்கம்மா. காய்கறி. என்னதுங்கய்யா? இன்னொரு காய்கறி. இன்னொரு காய்கறி சேர்த்தே சொல்லிருமா?
சொல்லிருங்க டைம் இருக்கு. டைம் இருக்கு. ஓகே. சரி, ஓகே. நம்ம இன்னொரு காய்கறி என்ன போட்டிருந்தோம் ஐயா? உங்க லிஸ்ட்ல போட்டிருப்போமே. இந்த ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் நானே எடுத்துறேன். ஆ அடுத்ததா வந்து நம்மளுக்கு அரசாணிக்காய். சர்க்கரை பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல. சில இடங்கள்ல மஞ்சள் பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கரை பூசணி, மஞ்சள் பூசணி, அரசாணிக்காய் எல்லாமே ஒரே பேர் தான். இதனுடைய சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா, தசை மண்டலங்கள்ல வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த செய்யும். இதுல வந்து அதிகப்படியான மெக்னீசியம் சத்து வந்து நமக்கு அதுல இருக்கும். இந்த மெக்னீசியம் குறைஞ்சிச்சுன்னா உடம்புல தசைகள்ல வந்து தசைகள்ல பலம் இல்லாம இருக்கும். வலிகள் ஏற்படும். அப்படி உள்ளதுக்கெல்லாம் அருமையான ஒரு காய் அப்படின்னு சொன்னா, இந்த அரசாணிக்காய் தான். அதாவது சக்கரை பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. பம்பிக்கின். சரிங்களா? அப்ப இந்த அரசாணிக்காயில எது மருந்தா பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே தான். இத பயன்படுத்தும்போது அந்த விதை, தோல், சதை உள்ள வந்து நார் மாரி இருக்கும். அது சமைக்கும்போது நெறைய பேர் எடுத்து போட்டுருவாங்க. சரிங்களா? இன்னும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லோ பம்பிக்கிட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. ம். இன்னும் என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப வந்து நெறைய நட்ஸ் வகைகள்ல அந்த நட்ஸையுமே அத காய வச்சு எடுத்துக்கிறாங்க. அது வந்து குழந்தையின்மைக்கு இதுக்கெல்லாம் வந்து மருந்தா குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய விதைகள வந்து. ஆண்மை குறைவு, பெண்மை குறைவு அப்படி ஏற்படுறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சாரி வெண்பூசணி விதையும் தனியா விக்கிறாங்க. அது சர்க்கரை பூசணி விதையும் வந்து நாட்டு மருந்து கடையில, நட்ஸ் கடைகள்ல வந்து வித்துட்டு இருக்காங்க. இந்த சதைகள்ல வந்து வலிகள் வந்து யாருக்கு அதிகமா தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பரங்கிக்காயான்னு கேட்டிருக்கீங்க. பரங்கிக்காய் தான். ஓகே. சுகர் பேஷண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா? நீரிழிவு நோயின்னு சொல்றோம்ல. அவங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, அடிக்கடி வந்து சிறுநீர் கழித்து, கழித்து என்ன ஆகும் அப்டின்னா, இந்த தசைகள்ல உள்ள சத்துலாம் போய் இழந்து, தசை இழிவு மாரியே வந்துரும். தசைகள்ல வந்து ஒரு பலமே அவங்களுக்கு இருக்காது. வலி ஜாஸ்தியா இருக்கும். எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே கைய பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ! எனக்கு உள்ள வந்து குடையிறது மாரியே இருக்கே. கால் கைலாம் குடையுதே. அந்த தசைகள்லாம் எனக்கு குடையுதே. என்ன செய்யுது? அப்டின்னா, வலிங்கிறத விட அவங்களுக்கு குடைச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த பலம் இல்லாம இருந்துட்டே இருக்கும். இதே இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "சர்க்கரை பூசணி எல்லாம் நீங்க எடுக்காதீங்க. சுகர் பேஷண்ட்டு. சாப்பிட்டீங்க அப்படின்னா சுகர் கூடிரும்" அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனா அந்த சர்க்கரை பூசணியவே இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து ஜூஸா அடிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மெயினா வந்து அந்த தோல் சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த தோலோடயே சேர்ந்து ஐயா பம்ப்கின் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சர்க்கரை எல்லோ கலர்ல இருக்கும். இப்ப கொஞ்சம் சிவப்பு கலர்லயும் வருது. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது எல்லாமே வந்து சர்க்கரை பூசணி வகை தான். அதுக்கு பரங்கிக்காயான்னு கேட்டிருக்கீங்க. பரங்கிக்காயும் ஒரு சில இடங்கள்ல பேர் இருக்கு. பரங்கிக்காய்னாலும் ஒரே விஷயம் தான். சரிங்களா? அப்ப இந்த வந்து ஜூஸா எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஆளுக்கு வந்து 100 கிராம் இருந்தா போதுமான ஒரு விஷயம் தான். 100 கிராம் காய வந்து பொடியா நறுக்கிட்டு, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மிக்ஸியில அடிச்சு, அத ஜூஸ் விட்டு, அந்த தண்ணிய வந்து நம்ம தண்ணிய குடிச்சிட்டு இது வந்து சுகர் பேஷண்ட் உள்ளவங்க வந்து அதுல சர்க்கரை எதுவுமே கலக்க வேண்டாம். அப்படியே வந்து சிப் பண்ணி அவங்க எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த தசைகளோட வலிகள் வந்து குறையும். முக்கியமான ஒரு விஷயம், மேல உள்ள தோலையும் சேர்த்து போடணும். விதைகள மட்டும் எடுத்துடுங்க. விதைய எடுத்துட்டு, தோலு, சதை, அந்த நாரா உள்ள இருக்கும் பார்த்தீங்களா? அந்த நார் சத்தோட சேர்த்து எடுத்து ஜூஸ் எடுக்கும்போது வந்து, அவங்களுக்கு அருமையா அந்த தசை வலிகள குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆமா. சரிங்களா? நீங்க ஐயா நீங்க சொல்லிக்கிட்டே இருங்கம்மா. அது சாட்ல வேணா ஆ, கடைசியா பார்த்துட்டு சரிங்கய்யா. நெறைய அத ஓகே. போட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகே, ஆமா. ஓகே. சரி. ம். தயவு செஞ்சு என்னன்னா சாட்ல போடுற நீங்க இன்னைக்கு
பாடத்த ஃபர்ஸ்ட்டு கவனிங்க. அம்மா நெறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க கேட்கிற கேள்விக்கு இந்த 48 நாள்ல உங்களுக்கு எல்லா விதமான பதில் வரும். அதனால தயவுசெய்து நீங்க வந்து ஒரு வகுப்ப கேளுங்க. திரும்ப அவங்க சொல்லுங்கன்னு சொல்றீங்க. திரும்ப சொன்னாங்கனாக்கா, அடுத்த வகுப்புக்கு நம்ம போக முடியாது. அதனால அவங்க சொல்லக்குள்ள நம்ப டீப்பா கவனிக்கிறது நல்ல விஷயம். நன்றி, நன்றிங்கம்மா. நன்றி ஐயா. சரிங்களா? ஒரு 100 கிராம் அளவு எடுத்துட்டு வரும்போது, அந்த தோலோடையும், சதையோடையும் எடுக்கும்போது, இங்க மெக்னீசியம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதில நார்ச்சத்தும் இருக்கும். அந்த காரச்சத்து இருக்கனால, உடல்ல வந்து மலச்சிக்கல் இல்லாமையும் அவங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு உதவும். அடுத்து இதில விட முக்கியமா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரக்கம். இந்த சதைகள் சரியில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உடல்ல வந்து இரக்கங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏற்பட்டுரும். அது வந்து குடல் இறக்கமா இருக்கலாம். கருப்பை இறக்கமா இருக்கலாம். இல்ல வேற உறுப்புகளுடைய இறக்கமா இருக்கலாம். சரிங்களா? அது எந்த ஒரு இறக்கமா கூட இருக்கலாம். அப்ப அந்த இறக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அதுக்கு வந்து இந்த ஜூஸ வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இத வந்து சமைக்க வேண்டாம். தயவு செஞ்சு சமைச்சுட்டீங்க அப்படின்னாலும், இதுவும் வாயுவ உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த தான் செய்யும். சமைச்சீங்க அப்படின்னா. இத வந்து பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, எப்ப பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விரத காலங்கள்ல தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா காலையில, மாலையில, மதியம் வந்து உணவு எடுக்காம இருப்பாங்க. மாலை உணவு எடுப்பாங்க. அப்ப அந்நேரம் வந்து உள்ள வந்து அந்த உணவு எடுக்காமயும் வாயு தேங்கி இருக்கும். அந்த வாயுவ வந்து வெளியேத்தணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த காய்கறிகள்ல வந்து இது வாழைக்காய் இந்த மாரி விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்க. நம்மளுடைய விரத முறைகள்ல. அப்படி எடுக்கும்போது, அப்ப அந்த வாயு தொந்தரவை மாத்துறதுக்காக செய்யும். இப்ப நம்ம சொல்றது ஃபுல்லும் பச்சையா செய்யறதுக்கு, சாப்பிடுறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப சாப்பிட்டீங்க அப்படின்னா, வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த குடல் இறக்கங்கள், மலப்பை இறக்கம், ஆ கருப்பை இறக்கம், சரிங்களா? வேற எந்த ஒரு இறக்கமா உள்ள உறுப்புகளுடைய இறக்கம் இருந்துச்சு அப்படின்னாலும், அந்த இறக்கம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து ஸ்டெட் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய ஆப்பரேஷன்கள் வந்து நடக்குது. அந்த இடத்த விட்டு நழுவி அது வேற விஷயம். காற்று பலத்த இழந்துருது. அந்த உறுப்புக்கள் அத விட்டு நழுவி வந்துருது. அப்படிங்கும்போது, அப்ப அத பலப்படுத்தக்கூடிய ஒரு வேலைய வந்து இந்த காய் வந்து செய்யும். இத வந்து எப்படிலாம் நம்ம ஒரு குழந்தைங்களோ, இல்ல நம்மளே பெரியவங்களே வந்து என்னால அந்த ஜூஸா சாப்பிட முடியல அப்படின்னா, ஒரு லட்டு மாரி செஞ்சு சாப்பிடலாம். நல்லா துருவிட்டு, அதுல கொஞ்சம் சர்க்கரை, அவுள் கலந்து செஞ்சு, ஒரு தேங்காய் பூ கலந்து செஞ்சு, லட்டு மாரி குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். அத எடுத்தீங்க அப்படின்னா, ரொம்ப அருமையா இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு பாயாசம் மாரி வச்சு குடுக்கலாம் நம்ம. இந்த விஷயத்த வந்து நீரிழிவு நோயாளிகள் வந்து அதிகமா அந்த சர்க்கரை கலந்துலாம் பயன்படுத்தாதீங்க. அதுல உள்ள சர்க்கரையே போதும். சரிங்களா? அதுவே உங்களுக்கு ஜீரணமாகக்கூடிய வேலை செய்யும். பச்சையாவே அந்த காய வந்து நம்ம ஜூஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். நல்லாருக்கும். அப்ப நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து முழு பச்சையா குடுத்துக்கோங்க. மித்த குழந்தைங்களுக்கு நம்ம குடுக்குறோம். சாதாரணமா வந்து கருப்பை இறக்கம் வந்து இது குடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாலே, பொதுவா இறக்கங்கள் வர ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல வந்து இனிப்பு கூட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இனிப்புகள் அதிகமானாலும் அந்த இறக்கங்கள் வர ஆரம்பிச்சிரும். அப்படி உள்ள நபர்கள் வந்து இனிப்ப குறைச்சுக்கோங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சர்க்கரை பூசணியில இனிப்பு தேவை. நல்ல ஒரு இனிப்பா தேவை. சரிங்களா? அது செரிமானம் பண்ணக்கூடிய ஒரு இனிப்பா தேவை அப்படிங்கிறதுக்கு, டைரக்ட்டா வந்து இத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, போதுமான ஒரு விஷயம் தான். இத பாயாசமா பண்ணி குடுத்தாங்க அப்டின்னா, இதோட வந்து ஜூஸ் எடுத்தோ, இல்லாட்டினா துருவியோ, இதோட தேங்காய் பால் சேர்த்து நம்ம சர்க்கரை கலந்து செஞ்சு கொடுக்கிறதும் எடுத்துக்கிறலாம். இப்படிலாம் உணவு முறையில பச்சையா சேர்க்கிறதுக்கு ஒரே டிஷ்ஷா இருக்கிறத விட, நம்மளுக்கு வேற வேற உணவா வந்து நம்ம சேர்க்கும்போது ரொம்ப அருமையா வேல பார்க்கும். அதுல வந்து இதுதான் நோய் தான் இந்த நோய் இருக்கு. இதுக்கு தான் தீர்வு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து, நீங்க வந்து அந்த இடத்துல வந்து சர்க்கரை சேர்த்தோ, வேற எதையாவது சுவையூட்டுறதுக்கு இன்னும் நெறைய பார்த்தீங்கன்னா, இப்படி சொல்லவும், அதுல நெறைய ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்து பண்ணி, செஞ்சு அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது வந்து மருந்துக்காக வந்து பயன்படாது. இன்னைக்கு உணவுங்கிறதே வந்து நெறைய சுவையூட்டுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தேவையில்லாம அதிகமா செய்றோமோ, அது எல்லாமே நம்மளுக்கு செரிமானம் ஆகாம அதான் ஒரு விஷயத்த அது சமைச்ச உணவா இருந்தாலும் சரிதான், சமைக்காத உணவா இருந்தாலும் சரிதான். அதுல தேவையில்லாத இன்கிரீடியன்ட்ட நெறைய கொண்டு வந்துடுறாங்க. அப்ப எத எதுக்கு கலந்து எவ்வளவு தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க.
100 கிராம் அளவு எடுத்தாலே போதுமானது. அத செரிமானம் பண்ணாலே நம்மளுக்கு விஷயமா இருக்கும். இத வந்து இன்னும் சிலர் கேட்பாங்க, "எத்தன நாள்லாம் சாப்பிட்டுட்டு வரலாம்? ஒரு மண்டலம் சாப்பிடணுமா? எனக்கு இல்ல வாழ்நாள் முழுவதும் சாப்பிடணுமா?" அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆ எந்த ஒரு காய், எந்த ஒரு உணவு முறைகள் எடுத்தீங்கனாலும், அவங்களுக்கு அதிகமா தொந்தரவு இருந்தது அப்படின்னா, ஒரு 11 நாள் எடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நாட்கள், 4, 5 நாட்கள் வந்து ஒரு இடைவெளி விட்டுருங்க. அது எப்படி உடம்புல ஒரு சில உடலுறுப்புலாம் பார்த்தீங்க அப்படின்னா, எடுக்கும்போது அந்த எந்த ஒரு சிம்ப்டம்ஸுமே காட்டாது. "நான் இத்தன நாள் எடுத்துட்டே இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே தெரியல" அப்படிம்பாங்க. அது ஒரு இடைவெளி முடிஞ்சு ஒரு 4, 5 நாள் எதையுமே எடுக்காம நார்மலா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதனுடைய வேலைப்பாடுகள் நடக்க ஆரம்பிக்கும். இது ஒரு சில உடல்வாக பொறுத்து இருக்கும். மத்தபடி வந்து ஒரு சிலருக்கு வந்து எடுக்கும்போதே வந்து அந்த உணர்வுகள் தெரிய ஆரம்பிச்சிரும். அதுக்குரிய தொந்தரவுகள் வந்து மாற ஆரம்பிச்சிரும். அப்புறம் வாரம் வந்து ஒரு 2 நாட்கள், 3 நாட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தொந்தரவு குறைய ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, அப்படி எடுத்துக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறமும் அதெல்லாம் உள்ள அந்த வியாதி இருக்கக்கூடாது. திரும்பவும் வரக்கூடாது அப்படின்னா, நம்ம சொன்னோம் ஏற்கனவே, இனிப்புங்கிற ஒரு விஷயத்த குறைச்சிடுங்க. வேற வந்து உறுப்புகள வந்து கெடுக்கிறது மாரி உள்ள என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ, அத வந்து அந்த மாற்றங்கள பார்த்துக்கோங்க. இந்த அரசாணிக்கோட எடை இன்னொன்னு என்ன பண்ணும் அப்படின்னா, சிலருக்கு வந்து ம் வயிற்றுல வந்து இறக்கங்கிறத விட, வயிறு வந்து செரிமானத்தன்மை வந்து ரொம்ப குறைஞ்சுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ஊதிருதுங்க. இல்ல எனக்கு அந்த பசிங்கிற ஒரு விஷயமே வரல. இல்ல பசியில சாப்பிடுறேன். ஒண்ணு திரும்பி ஏப்பமா வந்து எனக்கு ஏதோ ஒரு விஷயத்த வெளிப்படுத்துது. இப்படி ஏதோ ஒரு தொந்தரவ ஏற்படுத்துறவங்களுக்கு என்ன பண்ணலாம், இந்த அரசாணிக்கு இலையோட ஒரு கைப்பிடி புதினா இலை. ரொம்ப வேண்டாம். ஒரு கைப்பிடி அவங்கவங்க கையளவுக்கு ஒரு கைப்பிடி. அதாவது ஒரு 20 டூ 30 இலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இலை போட்டு மிக்ஸியில அடிச்சு, இத வந்து நம்ம ஜூஸா எடுக்கும்போது, அந்த கருப்பை, இரைப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு சரியாகும். கருப்பையில நீர் கட்டிகள் இருந்தாலும் சரி, வேற ஏதாவது சின்ன சின்ன கட்டிகள், இரைப்பை சார்ந்த கட்டிகள் இருந்தது அப்படின்னாலும் வந்து, இந்த அரசாணிக்காயையும், சக்கரை பூசணிக்காவையும், புதினாவையும் சேர்த்து எடுக்கும்போது வந்து நல்ல பலன் கிடைக்கும். அவங்களுக்கு பசிங்கிற ஒரு விஷயமும் நல்லா இருக்கும். ஒண்ணு அதிகப்படியான பசி இருக்கும், இல்ல பசியே இல்லாம இருக்கும், இல்ல உணவு எடுத்தா உப்பிசம் ஆகக்கூடிய ஒரு விஷயத்துல இருக்கும். இது எதுவா இருந்தாலும் சரிதான். அரசாணிக்காயோட என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க புதினாவ வந்து சேர்த்துக்கிறணும். புதினாவ சேர்த்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா, ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்கும். ங்களா? அப்ப அரசாணிக்காயோட விஷயமே நம்ம சதைகள வலுப்படுத்தக்கூடிய ஒரு செயல செய்யக்கூடியது தான் இந்த அரசாணிக்கா. சதைகள்ல இறக்கங்கள் இருந்தாலும் சரி, கட்டிகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, அது நீர் கட்டியா இருந்தாலும் சரிதான், சதை கட்டிகளா இருந்தாலும் சரிதான். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தசையோட வளர்ச்சி எங்கனாலும், அதாவது கண்ல புரை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுவுமே ஒரு வகை சதை வளர்றது ஒரு விஷயம் தான். அப்படி புரை வளர்ற விஷயமா இருந்திருந்தா, இந்த மாரி இந்த சர்க்கரை பூசணிக்காய் வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு 1 முறை அல்லது ரொம்ப தொந்தரவா இருந்தது அப்படின்னா 2 முறை எடுத்துட்டே வர்றப்ப வந்து நம்ம உடல்ல வந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இதே இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த சர்க்கரை பூசணியோட இலைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நார்த் இந்தியால அதிகமா பயன்படுத்துவாங்க. அந்த இலைகள வச்சு தான் அவங்க சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. அந்த சப்பாத்திக்கு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா, அந்த இலைய அது ஒரு கீரையா தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அந்த கீரைகள போட்டு சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுவாங்க. இது சாப்பிடும்போது நல்ல ஒரு அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல்ங்கிற ஒரு விஷயம் இருக்காது. இன்னொன்னு அந்த சப்பாத்தி அந்த மாவ செரிமானம் பண்ணக்கூடிய இந்த வந்து நார்ச்சத்த கொடுத்து, அந்த செரிமானத்துக்கும் உதவுறது மாரி அத செய்வாங்க. நம்ம பகுதிகள்ல வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, அந்த பழத்த மட்டும் தான் காய மட்டும் தான் பயன்படுத்துவோம். ஆ அந்த இலைகள வந்து பயன்படுத்துறது கிடையாது. அதே மாரி அந்த இலைகள வந்து நம்ம தேய்ச்சு குளிக்கும்போதும் வந்து, குளிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். தோல்ல உள்ள தொந்தரவுகள், அடைப்புகள் ஏன்னா இன்னைக்கு அதிகப்படியா சோப்பு ஏதாவது நெறைய போட்டு வந்து அந்த நம்ம இதெல்லாம் வந்து மூடி வச்சிருப்போம். என்ன சொல்லுவோம்னா, அந்த வேர்வை துவாரங்கள் எல்லாம் மூடி வச்சிருப்போம். அதுக்கெல்லாம் வந்து இப்படி தேய்ச்சு குளிக்கும்போது வந்து அந்த துவாரங்கள் வெளிப்பட்டு, நம்மளுடைய கழிவுகள், தோல் கழிவுகள் வந்து தோல் மூலமா வெளிவர்றதுக்கும்
நல்ல பயன்பாடுகள் இருக்கும். இன்றைக்கு இந்த 3 காய்கறியோட மகத்துவங்கள வந்து பார்த்திருக்கோம். 3 காயுமே ஒரு சிறப்பு வாய்ந்த காய்கள் தான். ஒவ்வொன்னையும் நம்ம பயன்படுத்தி வந்து சொல்லிப்போம். நன்றி ஐயா. நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கம்மா. சிறப்பு, நன்றி. சந்தோஷம். இன்றைய நிலையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து சென்ற வகுப்புல வந்து நமக்கு 2 காய்கறிகள் சொன்னாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 காய்கறிகள். அதாவது கொத்தரங்காய், புடலங்காய், பரங்கிக்காய், அ வெ அ மஞ்ச பூசணிக்காய் அப்படிங்கிற ஒரு 3 விதமான காய்கறிகள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தும் அந்த காய்கறி முறைகள்ல வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு வைத்திய முறைகளும் இருக்குது அப்படிங்கிறத அனைவருக்கும் உணர வச்சிருக்காங்க. நெறைய பேர் நெறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க. ஒவ்வொருத்தவர்களும் பயன்படுத்தக்குள்ள தான் அதனுடைய உங்களுக்கு பயன்பாடுகள் தெரிய வரும். எனவே ஒவ்வொரு வகுப்புலயும் அவங்க சொல்ற விதங்கள நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அத பயன்படுத்தி பார்க்கக்குள்ள உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தேகங்கள் வருதோ, தொடர்ச்சியாக இருக்கக்குள்ள அது நம்ம கடைசியா உங்களுக்கோட கேள்வி பதில்கள் நம்ம கொடுக்கப்படும். அனைவரும் கேள்வி கேட்டு பதிலளிப்பாங்க. இன்றைய நிலைகள்ல நமக்கு என்னென்ன காய்கறிகள் சொன்னாங்க, எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுது, பயன்படுது வாழ்க்கையில பயன்படுது அப்படிங்கிறத பத்தி சிறப்பான விளக்கம் குடுத்து, சிறப்பித்து குடுத்த இன்றைய சிறப்பு விருந்தினர் அலமேல் மங்கை அம்மையார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி, சந்தோஷம்.